அப்புறம் கேட்டார் சீமான் யாருன்னு கேட்டார். ஏன் ஷாக் ஆயிட்டேன். சீமானா சொல்லுங்க என் சிஷியன் தான். என்ன அவனுடைய கட்டிங்ஸ் கொஞ்சம் தமிழ்நாட்டில் பேசப்பட்டத சில கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து பொட்டம்மனா அவர் எடுத்து கொடுத்தார். இதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அவர் யாருன்னு பார்க்கல. நம்ம பையனை கொஞ்சம் மொழி அறிவும் ஒரு இனப்பற்று உள்ளவன், ஈழத்தின் மீது கொஞ்சம் இது ஒன்றவன் அப்படி மகிழ்ச்சி அடைஞ்சார். அதுக்கப்புறம் தான் அவனை கூப்பிட்டு பார்த்துருக்காரு. அவர் தனியா வந்து பார்த்தது எனக்கு பின்னாடி தான் நான் சொல்லி அதுக்கப்புறம் போனோம். ஆனா இப்போ திரு பிரபாகரன் அவரோட வந்து க்ளோஸா ரொம்ப அசோசியேட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க, மணிவண்ணன் அவங்க, அதுக்கப்புறம் வந்து சீமான் அவர்கள். இப்ப மணிவண்ணன் அவர்கள் இப்ப நம்மோட இல்ல, நீங்க சீமான் அவர்கள் இருக்கீங்க. ஸோ இப்போ ஈழத்தை பத்தின படங்கள் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லா தெரிஞ்ச அது சார்ந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் அது புரிதலோடு எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு அந்த பங்கு வந்து உங்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் படம் எடுத்தா கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். பண்ணணும். அந்த பிரச்சனை இப்போ உலகம் பூரா தெரிய மறுபடியும் இதற்கான ஒரு பெரிய இதை பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு களம் இருக்கு, அந்த களத்தில் அவ்வளவு மேட்டர் இருக்கு. பார்ப்போம். we'll see if we have to do something.